இது இன்றைக்கான அலரத்தின் செய்தி. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். இந்த காரியத்துக்காக ஒரு பழைய கதை ஒன்று ஞாபகம் வருது, நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கலாம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு முறை ஒரு குயவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 2 விதமான பானைகளை உருவாக்கிட்டு இருக்கும்போது அந்த குயவனுடைய வீட்டில் இருந்தது. அந்த குயவன் என்ன பண்ணுவார், 2த்தையும் காலையில் எடுத்துன்னு போய் தண்ணி எடுத்துன்னு வந்து வைப்பார் அவருடைய யூஸ்க்கு. ஆனால் ஒன்றில் தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும், ஒன்றில் தண்ணி கம்மியாகிட்டே இருக்கும். என்னன்னு பார்க்கும்போது ஒன்றுத்தில் மட்டும் லைட்டாக ஒரு கீரல் இருந்தது, ஒரு பானையில் மட்டும். அப்போது இந்த மற்ற பானை பார்த்து இதை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருந்தது. 2 பேரையும் தான் நம்ம எஜமான் தண்ணி எடுத்துன்னு வர்றாரு, ஆனால் உந்து மட்டும் பார்த்தியா ஓட்டையாக இருக்குது, பார்த்தியா குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொன்னதும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை தனக்குள்ளே சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சு. இந்த விஷயத்தை இந்த குயவன் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இந்த பானைக்கிட்ட சொல்லி, நீ வா, உன்னுடைய பாதையை கொஞ்சம் நல்லா கவனிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பில் 2 பானையும் கட்டிட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது பார்த்தாக்கா அந்த பானை கவனிக்குது, தன்னுடைய வழியாக எல்லா செடிகளும் பூத்து இருக்குது, அப்படியே பசுமையாக இருக்குது, அழகழகான பூக்கள்லாம் இருக்குது. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த கீரல் விழுந்த பானை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது சிந்த ஆரம்பிச்சுது. காகங்கள் போட்ட அந்த எச்சில் விதைகள் மற்ற விதைகள்லாம் அங்கே இருந்ததுனால அது அப்படியே செழித்து வளர ஆரம்பிச்சுது. அப்போது இந்த கீரல் வழியாய் சிந்தப்பட்ட தண்ணினால் ஒரு அழகான ஒரு தோட்டமே, ஒரு அழகான ஒரு பூக்களே அங்கே உருவாகிருந்தது பாருங்கள். அப்போ இந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நம்மளிலேருந்து சிந்தப்பட்ட இந்த தண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயவன் அந்த பானைக்கு உணர்த்தினார். அந்த பானையும் புரிஞ்சுக்கிடுச்சிங்க, தன்னுடைய குறை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பானை புரிஞ்சுக்கிச்சிங்க. தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட, அதாவது குறைவுள்ள உங்களையும் என்னையும் கூட தேவன் என்ன நினைக்கிறாருன்னா உயர்த்த நினைக்கிறாருங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும்னு அவர் நினைக்கிறாருங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம நிக் உஜிக் அப்படின்ற ஒரு மனிதரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு 2 கைகளும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது. ஆனால் அவர் இன்னைக்கு உலகத்தில் பிரபலமான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இன்னைக்கு உலகத்தில் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு நபராக இன்னைக்கு இருக்கிறாருங்க. அவருக்கு கைகள் கிடையாது, 2 கால்கள் கிடையாது, வலது பாதத்தில் மட்டும் 2 கட்டவர்கள் மட்டும்தான். அவரால் என்ன செய்ய முடியும் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அவர் குழந்தையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய நாடுகளுக்கு அவர் ரொம்ப பிரபலமான ஒரு ஆளாக, அநேகருக்கு கை கால் இருக்கிற அநேகருக்கு அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறாருங்க. அதாவது நல்லா பாருங்களேன், கை கால் இல்லாத ஒரு ஆள் கை கால் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஊக்குவிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார், அவங்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கிறார். வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், முரண்பாடா. கை கால் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவர் கை காலே கிடையாது, ஆனால் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் தன்னுடைய சின்ன வயசில் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களுடைய அம்மா இன்னொருத்தர் இதே போல் கை கால் இல்லாத இன்னொரு ஆளை காட்டி, அவருடைய புகைப்படத்தை காட்டி, பாத்தியாப்பா இவர் செஞ்ச இந்த காரியத்தினால எவ்வளோ புகழடைஞ்சிருக்கிறார் பாத்தியாப்பா, இதுக்கு முன்னாடி அவரை தெரியாது, ஆனால் அவர் இதுக்கப்புறம் இந்த காரியத்தை செய்ததன் மூலமாக இவர் இன்றைக்கி எல்லாரும் தெரிகிற அளவுக்கு ஆயிருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கை கால் இல்லாத ஒரு ஆளை இவருக்கு அறிமுகம் செய்த போது இவரும் என்ன பண்ணாருனாக்கா தன்னுடைய நிலையை என்ன பண்ணிக்கினார், மாற்றிக்கிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆளாக அவர் மாறிட்டார். நான் சொல்ல வர கருத்து என்னன்னாக்கா, ஒரு கை கால் இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி வைத்திருக்கிறார்னாக்கா, ஒரு குறையுள்ள ஒரு மனிதரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார்னாக்கா, உன்னையும் என்னையும் மாற்ற தேவனால் முடியாதா? உன்னுடைய குறை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒருவேளை நாமளே நினச்சிக்கலாம், நான் குறை உள்ளவன் நினச்சிக்கலாம். நிச்சயமாக இல்லை. தேவன் உன்னை அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகருக்கு தேவன் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த பானையில் இருந்த இந்த சின்ன கீரல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல் நம்ம குறையாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை கூட அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. உங்கள் குறைவெல்லாம் அவர் நிறைவாக மாற்றி கொடுப்பாருங்க. கர்த்தர் தாமே
நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.